இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல் மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல் உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX Mobiles make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles, make your move. வணக்கம். புதுவையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் ஆளுநர் இக்பால் சிங் தேசிய கொடியை ஏற்றினார் மற்றும் சாதனையாளர்களுக்கு விருதுகளையும் பதக்கங்களையும் வழங்கினார். புதுவை அரசு சார்பில் உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் குடியரசு தின விழா நடைபெற்றது. விழாவிற்காக மைதானத்திற்கு வந்த ஆளுநர் இக்பால் சிங்கை வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்ட மேடைக்கு முதல்வர் திரு ரங்கசாமி மற்றும் தலைமை செயலர் சத்யவதி ஆகியோர் வரவேற்று அழைத்து வந்தனர். மேடைக்கு வந்த ஆளுநர் தேசிய கொடி ஏற்றினார். தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. பின்னர் திறந்த ஜீப்பில் சென்று போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதனை அடுத்து காவல்துறையின் ஆயுதப்படை பிரிவு, போக்குவரத்து பிரிவு, ஊர்காவல் படை, சிறைத்துறை, தீயணைப்புத்துறை, முன்னாள் ராணுவத்தினர், NSS மாணவர்கள், அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றது. முதுநிலை அறிக்கும் அனுபவத்தை கண்கவர் உடையில் கவர்ச்சியாக நடந்து மேடையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். வஉசியின் பெயர் தாங்கிய வஉசி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வரிசையாய் அங்கேயே திருவிக அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் இதோ தீவிரமாய் நடைமுறைக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். அவர்களை பின்தொடர்வது வெளிநாட்டிலிருந்து நம் நாட்டிற்கு வீரமிக்க வீரமாமுனிவரின் பெயர் தாங்கிய இளம் வீரர்கள் இதோ வீரநடையில் சென்று கொண்டிருக்கின்றனர். விழாவில் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியதற்காக துணை ஆய்வாளர் ஆறுமுகம், ஆளுநர் மாளிகையில் பணியாற்றும் தலைமை காவலர் செங்கனி வரதன் ஆகியோருக்கு ஆளுநரின் காவல் பதக்கத்தையும், பள்ளி இறுதித் தேர்வில் சாதனை புரிந்த அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு முதலமைச்சர் மற்றும் கல்வி அமைச்சரின் சுழற் கேடயத்தையும் வழங்கினார். அதேபோன்று சாலை போக்குவரத்தில் சிறப்பாக செயல்பட்ட மாணவன் அனந்தராமனுக்கு ரொக்கப்பரிசு வழங்கினார். இதனையடுத்து அரசின் பல்வேறு திட்டங்களை விளக்கும் அலங்கார வண்டிகளின் அணிவகுப்பு நடந்தது. பின்னர் பள்ளி மாணவ மாணவியர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடந்தன. விழாவில் காவல்துறையில் சிறந்த அணிவகுப்பு செய்த போக்குவரத்து காவல்துறைக்கும், காவல்துறை அல்லாத பிரிவில் தீயணைப்பு துறைக்கும், அரசு ஆண்கள் பள்ளியில் வஉசி மேல்நிலை பள்ளிக்கும், பெண்கள் பள்ளியில் சுப்பிரமணிய பாரதியார் பள்ளிக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. அலங்கார வண்டி அணிவகுப்பில் காவல்துறை அலங்கார வண்டிக்கு முதல் பரிசும், ஆதி திராவிடர் நலத்துறைக்கு 2ஆம் பரிசும் வழங்கப்பட்டது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், துணை சபாநாயகர் TPR செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், நேரு, அங்காளன், வைத்தியநாதன், கார்த்திகேயன், வல்சராஜ், லட்சுமி நாராயணன், பெரியசாமி, NR காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாலன், திமுக மாநில அமைப்பாளர் ஜானகிராமன் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
புதுவை சட்டசபை வளாகத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார். புதுவை சட்டசபை வளாகத்தில் குடியரசு தின விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் மற்றும் பங்கேற்றவர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். விழாவில் சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், ராஜவேலு, தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், நேரு, வைத்தியநாதன், கல்யாணசுந்தரம், கார்த்திகேயன், அசோக் ஆனந்து, தமிழ்ச்செல்வன், தலைமை செயலர் சத்யவதி, செயலாளர்கள் ராகேஷ் சந்திரா, தேவநீதிதாஸ், சப் கலெக்டர் முத்தம்மா, ஐஜி சர்மா, எஸ்எஸ்பி சந்திரன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் திரளாக கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை சட்டசபை செயலர் சிவபிரகாசம் செய்திருந்தார். தியாகிகளின் கோரிக்கையை ஏற்று உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் என்று தியாகிகளுக்கு அளித்த தேநீர் விழாவில் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுவை கம்பன் கலையரங்கில் குடியரசு தினத்தை முன்னிட்டு தியாகிகளுக்கு தேநீர் அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு தியாகிகளுக்கு நினைவு பரிசு அளித்து பேசுகையில், புதுவையில் தானே புயலால் பாதிப்பு ஏற்பட்ட 2 நாளில் அனைவருக்கும் 2000 நிவாரணம் வழங்கப்பட்டது. விவசாயிகளுக்கு திருப்தியான வகையில் நிவாரணம் அறிவித்துள்ளோம். மேலும் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் நிதியை 2 லட்சமாகவும் ஆதி திராவிடர்களுக்கு 4 லட்சமாகவும் உயர்த்தி வழங்கப்பட உள்ளது. அதேபோன்று தியாகிகளுக்கும் நவம்பர் மாதத்தில் புடவை வேட்டி வாங்க தற்பொழுது 3500 ரூபாய் வழங்குவதை 5000ஆக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், ஈமச் சடங்கிற்கு வழங்கப்பட்டு வரும் 3000 இனிமேல் 10000ஆக உயர்த்தி வழங்கப்படும் என்று பேசினார். விழாவில் சபாநாயகர் சபாபதி, செய்தித்துறை இயக்குநர் செல்வராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவின் நிறைவில் தியாகிகளுக்கு இனிப்பு மற்றும் தேநீர் அளிக்கப்பட்டது. குடியரசு தினத்தை முன்னிட்டு ஜேவிஆர் கோச்சிங் சென்டரில் அபாகஸ் பயிற்சி பெறும் சிறுவர் சிறுமியருக்கு முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் பரிசுகளை வழங்கி வாழ்த்து கூறினார். நாடு முழுவதும் 62வது குடியரசு தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு புதுவை நெல்லித்தோப்பில் இயங்கி வரும் ஜேவிஆர் கோச்சிங் சென்டரில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் கோச்சிங் சென்டரின் உரிமையாளரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான திரு ஜான்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது இந்தியா எப்போது குடியரசு நாடாக தகுதி பெற்றதோ அதற்கான காரணம் பற்றி அவர் சிறுவர் சிறுமிகளிடம் எடுத்துக் கூறினார். முன்னதாக தேசிய பாடலை கோச்சிங் சென்டரில் அபாகஸ் பயிற்சி பெறும் மாணவ மாணவிகள் பாடினார்கள். அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் பரிசு பொருட்களை வழங்கி வாழ்த்தினார். விழாவில் ஏஜேகே மற்றும் ரீனா நெட்வொர்க்கின் மேலாளர் பாபு உள்பட மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஜேவிஆர் கோச்சிங் சென்டரின் ஆசிரியை செய்திருந்தார். புதுவை தொழிலதிபர் ஃபிரெட்ரிக் கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த மின்னல் சிவா நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அவரை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர். புதுவையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொழிலதிபர் ஃபிரெட்ரிக் நீதிமன்றம் அருகே வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து முதலியார்பேட்டை போலீசார் நடத்திய விசாரணையில் 57 லட்சம் ரூபாய் தகராறில் அவரின் நண்பர் போஸ் மற்றும் அவரது மனைவி லூர்து மேரி கூலிப்படையை ஏவி கொலை செய்தது தெரியவந்தது. இந்த வழக்கு தொடர்பாக தேடப்பட்டு வந்த இருவர் நாமக்கல் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். அதன் பிறகு ஃபிரெட்ரிக்கின் நண்பர் போஸ் உத்திரமேரூரில் சரணடைந்தார். ஆனால் முக்கிய குற்றவாளிகளான லூர்து மேரி, மின்னல் சிவா உள்ளிட்டோரை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் மின்னல் சிவா புதுவை நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அவரை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் போலீசார் அடைத்தனர். மேலும் அவரை காவலில் எடுத்து விசாரணை செய்ய முதலியார்பேட்டை போலீசார் முடிவு செய்துள்ளனர் மற்றும் போஸின் மனைவி லூர்து மேரியை பிடிக்க தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளனர். புதுவையில் கள்ள நோட்டை புழக்கத்தில் விட்ட கும்பலை கூண்டோடு கைது செய்ய தனிப்படை போலீசார் ஜார்க்கண்ட் பயணம் செய்துள்ளனர். புதுவையில் கள்ள நோட்டை புழக்கத்தில் விட முயன்ற போது ஜார்க்கண்ட் வாலிபர் இஸ்மாயில் என்பவன் பிடிபட்டான். இந்த சம்பவத்தில் பெரிய கும்பல் இயங்கி வருவது தெரிய வந்ததும் வழக்கை சிஐடி போலீசாருக்கு ஐஜி சர்மா மாற்றினார்.
மேலும் வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்ய அவர் உத்தரவிட்டார். இதனை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்ட சிஐடி போலீசார் நடத்திய விசாரணையில் கள்ளநோட்டு கும்பல் ஜார்க்கண்ட் மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருவது தெரியவந்தது. இதையடுத்து அந்த கும்பலை கூண்டோடு கைது செய்ய SP ரவீந்திரன் உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் அவர்களை கைது செய்ய இன்ஸ்பெக்டர் பால் தலைமையிலான போலீசார் ஜார்க்கண்ட் பயணம் மேற்கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.